மனித கழிவு நீக்க மண்டலம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். உண்மையான கழிவு எது? யூரியா. செல்கள்லாம் சாகும், அது டீகம்போஸ் ஆகும் பொழுது யூரியா கிடைக்கும், அதை வெளியேற்றணும். உயிர் வாழும் செல்களில் வளர்சிதை மாற்ற நிகழ்வானது சரியா தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. செல்ல உயிர் வேதியியல் வினையால் உருவான வளர்சிதை மாற்ற விளைபொருட்கள் அனைத்தும் உடலினால் பயன்படுத்தப்படுவதில்லை. புரியுதா? என்னென்னு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போகுது, அங்கே நிறைய ப்ராசஸ் பண்ணி வேற ஒரு பொருளாக மாற்றுறாங்க, எல்லா பொருளையும் நம்ம உடம்பு எடுத்துக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சில நைட்ரஜன் கலந்த நச்சுத்தன்மையுடைய பொருட்களும் அதனுடன் தயாரிக்கப்படுகிறது. இவையெல்லாம் கழிவு நீக்க பொருட்கள் என அழைக்கப்படுது. வேஸ்டேஜஸ். யூரியா மனிதனின் பிரதான கழிவு நீக்க பொருளாகும். நோட் பண்ணிக்கோங்க, கேட்பாங்க இதை. யூரியா சரி. இந்த கழிவை யூரியாவை வெளியேற்றதில் ஈடுபடக்கூடிய உறுப்புகள் எல்லாம் சேர்ந்துச்சுன்னா என்னது? கழிவு நீக்க மண்டலம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். மனித கழிவு நீக்க மண்டலம் ஓரினை சிறுநீரகங்களை கொண்டுள்ளது. கிட்னி இருக்கு இல்லையா, அது. இவை சிறுநீரை உருவாக்குகின்றன. அடுத்தது சிறுநீரகத்திலிருந்து அந்த சிறுநீரகம் இதில் சிறுநீரக குழாய், இது வழியாக போய் சிறுநீரக பை இருக்கும், அங்கே சேமிக்கப்படும் எல்லாம். சரியா? இது பிளட் வெசல், இரத்த நாளங்கள். இரத்த நாளங்கள் இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியில் வரும் பொழுது, உள்ளே போயிட்டு வெளியில் வரும். அதுக்குள்ளே என்ன ஆகிடும்? தேவையில்லாத வேஸ்டேஜஸ்லாம் எது இருக்கோ அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும். அதை எடுத்து அப்படியே இங்கே சேர்த்து வச்சுருப்பான். பின்னர் சிறுநீரானது சிறுநீர் பை சுருங்குவதால் சிறுநீர் புறவழியின் வழியாக வெளியேற்றப்படுது. இந்த சிறுநீர் பை இது சுருங்கும் பொழுது உள்ள ப்ரெஷர் ஆகி சிறுநீர் வெளியேறும். அதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த கழிவுகள்லாம் என்ன ஆகலை, ஃபில்ட்ரு பண்ணி வெளியேற்றலை அப்படின்னாக்கா அது உடம்புக்குள்ளேயே இருந்து என்ன ஆயிரும்? உடம்பு எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? அப்போ அதை வெளியேற்றணும். இதுக்கு பேர். அதேமாரி நம்ம உடம்புல வேறு ஏதாவது பற்றாக்குறையாக இருந்தாலும் என்ன பண்ணும்? கிட்னி திரும்ப அதை ரீஸ்டோர் பண்ணிக்கும், ரெண்டு வேலையும் செய்யும். அதுக்கு பேர் தானே சமச்சீர் நிலையில் வைக்கிறது, ஹோமியோஸ்டேசிஸ், சமநிலையை வச்சிருக்கிறது. அதை அப்போ நம்ம உடம்புல அதனால தான் கிட்னி கெட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லா கழிவு பொருளும் நம்ம உடம்புலையே இருக்கும், எல்லா உறுப்புகளும் இறந்து போயிடும், வேலை முடிஞ்சு. அதனால தான் கிட்னி ஃபெயிலியர் ஆனாலும் பிரச்சனை, வேறு யார் ஃபெயிலியர் ஆனால் பிரச்சனைன்னு பார்த்தோம், கழிவு நம்ம உடம்புலே தங்கிடும். லிவர் அதுவும் பிரச்சனை, கழிவுலாம் அப்படியே தங்கிடும். என்ன பிரச்சனை? சிறுநீரகங்களை தவிர தோல் முன்னாடியே பார்த்துருப்போம். சிறிதளவு நீர், யூரியா, வியர்வை வடிவில் உப்புக்கெல்லாம் என்ன பண்ணுது? வெளியேற்றுது. அதே மாதிரி நுரையீரல் யாரை வெளியேற்றுறா? கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம், அப்புறம் மூச்சு வெளியிடுதல் மூலம் நீர் திவலைகள் வெளியேறும்.
மூச்சு விடும் பொழுது என்ன ஆகும், பேசுனீங்கனாலும் சரி நீராவி வெளியேறும், ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியேறும். அப்போ கழிவு நீக்க உறுப்புகள் யார் யார்? ஒன்று கிட்னி, அது சார்ந்தது, அப்புறம் லங்ஸு, அப்புறம் தோல், 3 பேர். ஓகேவா? இதில் யூரியாவை வெளியேற்றுறவங்க யார்? கிட்னியும் வியர்வையும் தோலும். ரைட். தோல். தோலானது உடலை மூடியலுக்கும் வெளிப்புற பகுதி. இது உடலின் அனைத்து பகுதிகளிலும் நீட்சி அடைந்து ஓர் அடுக்கு போல் காணப்படுகிறது. நீட்சி அடைஞ்சுன்னா மேலே போத்தி இருக்கு. ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச மனிதனின் எடையில் 15% கொண்டுள்ளது தோல். நோட் பண்ணிக்கங்க, ஃபேக்டில் கேட்பாங்க. முதிர்ச்சி அடைஞ்ச மனிதன் மொத்த நிறைன்னு தான் சொல்லணும், எடையில் சொல்லக்கூடாது. நிறையில் 15% கொண்டுள்ளது. இந்த தோலிலிருந்து பல்வேறு அமைப்புகளும் சுரப்பிகளும் உருவாகியுள்ளது. தோலில் இருக்குதுன்றான், அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு பெரிய விஷயம் இல்லை. வியர்த்தல். ஏன் வியர்வை வருதுன்னு பார்த்தோம். வெரி குட். வேலை செய்யும் பொழுதோ அல்லது அட்மாஸ்பியரில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் பொழுதோ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளது என்ன ரத்த பிராணி? வெப்ப ரத்த பிராணி. அது சராசரி வெப்பநிலையை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா செத்து போயிடும். ஸோ பாடியோட வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது அதை குறைக்கணும். அதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? ஸ்கின்னு வியர்வையை வெளியிடும். அந்த வியர்வை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெப்பத்தை எடுத்துக்கிட்டு ஆவியாக மாறும். அப்போ ஒரு ஃபீலிங் வரும். என்ன ஃபீலிங்கு? குளிர்ச்சியாக ஒரு ஃபீலிங் வரும். குளிர்ச்சியாக ஃபீலிங் பண்ணிங்கன்னா என்ன அர்த்தம்? வெப்பத்தை இழக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹாட்டாக ஃபீல் பண்ணால் வெப்பத்தை நம்ம உடம்பு ஏற்றுக்குதுன்னு அர்த்தம். சரியா? ரைட். அதெல்லாம் உணர்வுகள். மனித உடலானது 37 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சாதாரணமாக இயங்குகிறது. அதாவது சராசரி வெப்பநிலை. கொஞ்சம் மேலே ஏறலாம் இறங்கலாம். மனித உடலின் சராசரி வெப்பநிலை. யாரெல்லாம் வெப்பரத்த பிராணின்னு பார்த்தோம்? பாலூட்டிகள்லாம். பறவைகள் சேர்த்திக்கலாம். பறவை. ரைட். வெப்பமானது அதிகரித்தால் வியர்வை சுரப்பிகள் வியர்வையை சுரக்க ஆரம்பிக்கிறது. அவற்றில் நீருடன் சிறிதளவு வேதிப்பொருட்களை அமோனியா, யூரியாவோட இன்னொரு டைமென்ஷன் தான் அமோனியா. சரியா? லாக்டிக் அமிலம், உப்புகள், பெரும்பாலும் சோடியம் குளோரைடு, சாதாரண உப்பு இருக்குல்ல, அதாவது வெளிப்படும். நோட் பண்ணிக்கங்க, முக்கியம். வியர்வையில் என்னென்னலாம் சேர்ந்து வெளியேறுது? அமோனியா, யூரியாவுடைய இன்னொரு டைமென்ஷன் தான் அமோனியா. லாக்டிக் அமிலம், உப்பு, அதெல்லாம். இந்த வியர்வையானது தோலில் காணப்படும் துளையின் வழியே வெளியே கடந்து வந்து ஆவியாகிவிடும். இவங்களாம் ஆவியாக மாட்டாங்க. இவங்களாம் நம்ம உடம்புலேயே நின்றுக்குவாங்க. நீர் மட்டும்தான் ஆவியாகும். அந்த உப்பு பூத்துருக்கா, அந்த உப்பு, இந்த யூரியா, அமோனியாவை தான் யார் வந்து சாப்பிடுவா? பாக்டீரியா. நம்ம உடம்புல பாக்டீரியா இருக்கும். நார்மலாக வியர்வைக்கு மனம் இல்லை. இந்த பாக்டீரியா இருக்காங்கள்ல, அவங்க சாப்பிட்டு அவங்க கழிவை நம்ம உடம்புலேயே போட்டுருவாங்க. அதான் வியர்வை நாற்றம், துர்நாற்றம் இருக்குல்ல, அவங்க பண்ணுற வேலை தான். சிறுநீரகங்கள் தான். என்ன ஷேப்பில் இருக்குது? மொச்சை. மொச்சை. அடர் சிவப்பு நிறம் கொண்ட அவரை வடிவம். இது முதுகெலும்பின் இரு பக்கத்திலும் வயிற்று பகுதியின் அடிப்பக்கத்தில் உள்ள சுவர் பகுதியோடு ஒட்டி கொண்டிருக்கு. பின்னாடி இந்த இடத்துல இருக்கும் முதுகெலும்பில்.
ஓகேவா? பின்னாடி வயிற்று பகுதியில் பின்னாடியில் முதுகெலும்பில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. கல்லீரலானது வலதுபுறத்தில் அதிக இடத்தில் படர்ந்திருப்பதால், ஆமாம் தானே, வலதுபுறம் தானே, வலதுபுறம் உள்ள சிறுநீரகம் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஓகேவா? இதுக்கு மேலே கல்லீரல், இந்த பாருங்க கல்லீரல் போட்டிருக்காம மறைமுகமாக இருக்கா, நல்லா லைட்டாக கொஞ்சம் கீழே இறங்கிடும். ஒவ்வொரு சிறுநீரகம் சுமார் 11 சென்டிமீட்டர் நீளம், 5 சென்டிமீட்டர் அகலம் இருக்கும். கற்பனை பண்ணிக்கணும். 3 சென்டிமீட்டரு பருமன், குண்டாக இருக்கும். தசைநார் இணைப்பு திசுக்கள், சிறுநீரக கேப்சூல், கொழுப்பு கேப்சூல் இவங்களால் சூழப்பட்டிருக்கு. எதுக்கு சூழ்ந்திருக்கணும்? அதிர்வு இதில் இருந்தெல்லாம் பாதுகாக்கப்படணும். அதுக்காக. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதை விட்டுருங்க, இது ஒரு பெரிய விஷயம். நெஃப்ரான் அதாவது கிட்னியோட செல் இருக்கு இல்லையா, கிட்னி செல்லுக்கு பேர் என்னது? நெஃப்ரான். நரம்பு செல்லுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? நியூரான். ரெண்டு கன்ஃபியூஷன் ஆகிக்கூடாது. போதும். அது விட்டுருங்க, அவ்வளோதான். இது உள்ள மற்றதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. சரியா? இது பிளட் வெசல் உள்ளே போகுது, ரெட் கலர் உள்ளே போகும். போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்குள்ளே என்ன பண்ணிடும்? ரத்தத்தில் தேவையில்லாத பொருள்லாம் என்ன பண்ணுவோம்? ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கும். அதேமாதிரி இந்த பக்கம் இதான் ரத்த நாளங்கள். அவன் நரம்புன்னு வேற போட்டு வச்சுருக்கிறான். இல்லை, ரத்த நாளங்கள் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து. சிறுநீர் குழாய் இந்த இதுவும் ஹைலம் அங்கேருந்து வெளியில் வருதாமா. அந்த கிட்னியிலேருந்து அது வெளியேறக்கூடிய பகுதி பேர் என்னது? ஹைலம். சரி, அதை நோட் பண்ணிக்கங்க. ரீனல் பெல்விஸ் என்ற பகுதியிலிருந்து இரத்த குழாய் அந்த சிறுநீர் குழாய் வெளியேற பகுதி ஹைலம் வெளிப்படுகிறது. சரியா? ரீனல் பெல்விஸ் என்ற பகுதியிலிருந்து சிறுநீர் குழாய் பகுதிக்குள், அங்கேருந்து சிறுநீர் குழாய்க்கு பெரிஸ்டால்டிக் இயக்கத்தின் மூலம் சிறுநீரானது கடத்தப்படுகிறது. நோட் பண்ணிக்கங்க. இது இந்த பாயிண்ட் முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. ரீனல் பெல்விஸ் அந்த அங்கே கிட்னிக்குள்ளே, அங்கேருந்து சிறுநீர் குழாய்க்குள்ளே நடுவில் தடுப்பு சுவர் இருக்கும். அதுலேருந்து இதுக்கு என்ன வேணும்? உள்ளே பூந்து வரணும்ல. அந்த உள்ளே பூந்து வரக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? பெரிஸ்டால்டிக். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். சிறுநீர் பை இடுப்பு குழியில் அமைஞ்சிருக்கு. இடுப்பு பார்த்தாலும் இடுப்பு எலும்பு அந்த குழியில் தற்காலிகமாக சேமித்து வச்சுருக்கும். இது இந்த செகண்டு கூட அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். சிறுநீர் புறவழி, யூரின் வெளியேறக்கூடிய பகுதி. சிறுநீரகத்தின் பணி ரொம்ப முக்கியம். நான் சொன்னது மட்டும் பார்த்துக்கமா, ரொம்பலாம் உள்ளே போய் படிக்க வேண்டாம். நமது நீரையும் உடலின் நீரையும் மின்பகு பொருள்களையும் சமநிலைப்படுத்த உதவுகிறது. மின்பகு பொருள், எலக்ட்ரோலைசிஸ் மெட்டீரியல்ஸ், மினரல்ஸு, அதெல்லாம் மெயினாக சமநிலை. அதேமாதிரி தண்ணி சொன்னால, நம்ம உடம்புல போதுமான தண்ணி இல்லை,
அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடிக்கணும். இப்போது தாகம் அடிக்கிறப்ப இல்லை அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கிட்னி இருக்கு இல்லையா, அது அந்த சிறுநீர் பையிலேருந்து தண்ணியெல்லாம் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். உறிஞ்சி திரும்ப ரத்தத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் சொல்கிறாங்க. அளவுக்கு அதிகமாக தண்ணி இருந்தாலும் என்ன ஆகும், ரத்தத்துலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வெளியில் அனுப்பிடும். அளவுக்கு அதிகமாக தண்ணியும் குடிக்கக்கூடாது. சரியா? சரி. நம்ம இவர் ப்ரூஸ்லி கூட சொல்லுவாங்க. ப்ரூஸ்லி இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அவர் தண்ணி அளவுக்கு அதிகமாக குடித்ததுனால தான் செத்து போயிட்டார். சின்ன வயசுலேயே செத்துருப்பார். எடுத்து பாருங்கள். ப்ரூஸ்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரத்தத்தில் அமில கார சமநிலையை ஒழுங்குபடுத்துகிறது. இது பேலன்ஸ்டாக இருக்கணும். அமிலத்தன்மை காரத்தன்மை கரெக்டாக இருக்கணும். அமிலத்தன்மைன்னா காரத்தன்மைன்னா என்ன இதில் பார்ப்போம், கெமிஸ்ட்ரியில் பார்ப்போம். ரைட், வெரி குட். அடுத்தது, இரத்தத்திலும் திசுக்களிலும் சவ்வூடு பரவல் அழுத்தத்தினை சமநிலைப்படுத்துதல். இங்கே பாருங்க, இது இரத்த நாளம். ரத்தத்தில் பொருள்லாம் போகும். இதிலிருந்து செல்லுக்கு என்ன ஒன்று ஊடுருவி போகணும், உணவு ஊடுருவி போகணும். அப்படி உணவு ஊடுருவி போகுது இல்லையா, அப்படி ஊடுருவி போகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தானே இது சவ்வூடு பரவல், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சவ்வூடு பரவல். இங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்கும் பொழுது, இங்கே டென்சிட்டி எந்த பொருள், இப்போ தண்ணியே வச்சுக்கோங்க, இங்கே டென்சிட்டி அதிகமாக இருக்குது, இங்கே தண்ணியோட டென்சிட்டி கம்மியாக இருக்குது. அப்போ ஊறி இதுக்கு போயிடும். அதே ரத்தத்தில் டென்சிட்டி அதிகமாக இருக்குது. சரியா? தண்ணியோட டென்சிட்டி சரி ரத்தத்தில்ன்றேன், செல்லுக்குள்ளே ரத்தத்தில் கம்மியாக இருந்ததுன்னா நான் அங்கேருந்து ஊடுருவி ரத்தத்துக்கு ஒடியாந்துடும் தண்ணி, அளவுக்கு அதிகமாக தண்ணி இருந்தால். இதுக்கு பேர் தான் சவ்வூடு பரவல், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். சவ்வூடு பரவல். அந்த ப்ரெஷர் தானே, அது டென்சிட்டியை பொறுத்து ப்ரெஷர் மாறுபடும். ஆஸ்மாட்டிக் ப்ராசஸ் அதுக்கு பேர். அந்த அழுத்தம் தான் டென்சிட்டியை பொறுத்து அழுத்தம் மாறுபடும் பொழுது அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இப்போ ரத்தத்தில் என்ன பண்ணணும், அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் தான் எல்லா செல்லுக்குள்ளேயும் உணவு ட்ராவல் ஆகும். செல்லில் இருக்கக்கூடிய கழிவெல்லாம் வெளியில் வரும். இப்போ எக்ஸாம்பிள், யூரியா நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரத்தத்தில் யூரியா நிறையா இருக்குது, எதோட செல்லோட நிறையா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ செல்லிருந்து அந்த கழிவு என்னாகாது, வெளியேறாது. அப்போ செல்லில் அப்படியே இருந்து அந்த செல்லே செத்து போயிடும். அந்த மாதிரி. அதே மாதிரி குளுக்கோஸ், இந்த செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ரத்தத்தில் குளுக்கோஸ் கம்மியாக இருக்குது. அப்போ நான் செல்லுலேருந்து குளுக்கோஸு ரத்தத்துக்கு வெளியேறு. அப்போ செல்லுக்கு என்ன இருக்காது, உணவு இல்லாமல் போயிடும் குளுக்கோஸ். அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ரொம்ப முக்கியமான வேலை. பிளாஸ்மா திரவத்தின் முக்கிய பகுதி பொருட்களான குளுக்கோஸ். பிளாஸ்மா திரவம் யாரை கேட்டிங்களா இன்றைக்கி? யார் கேட்டீங்க? எங்கள் மணிகண்டன் இல்லையா? எங்கே இருக்கார்? படிக்கிறாரா? சரி, படிக்கிட்டு விடுங்க. அடுத்த வாரம் எக்ஸாம் அவருக்கு. பிளாஸ்மா திரவம்னா என்னென்னு கேட்டிங்களே, யார்? அது உயிரற்ற கொலன்னு ஒரு ஜல்லி மாதிரி பொருள். சரியா? அதில் தான் இரத்த செல்கள்லாம் இருக்கும். மேட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க அதை. பிளட் மேட்ரிக்ஸு பிளாஸ்மா. ரைட். பிளாஸ்மாவில் முக்கியமான பொருள் குளுக்கோஸ். அமினோ அமிலங்கள் மீண்டும் பிளாஸ்மாவில் தக்க வைத்து கொள்ள உதவுகிறது. பிளாஸ்மாவில் தான் என்ன இருக்கும், உணவு, குளுக்கோஸ் உணவு, அமினோ அமிலம் இதெல்லாம் நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் பிளாஸ்மாவில் தான் இருக்கும். இதெல்லாம் யாரோட வேலை? சிறுநீர். அதெல்லாம் நெப்ரான்களின் அமைப்பு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அமைப்புலாம் நமக்கு தேவையில்லை, விட்டுருங்க. அதெல்லாம் வேண்டாம், இதே ஓவர்.
இது வேணால் பார்த்துக்கலாம். சிறுநீர் உருவாகும் முறை 3 படிநிலைகள் இருக்காமா. கிளாமருலார் வடிகட்டுதல், இங்கே வந்துட்டு கிளாமருலார் வடிகட்டுதல் ரத்தத்தை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்குது. அதில் தேவையானது தேவையில்லாத எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிடும். கிளாமருலார் வடிகட்டுதலில் நமக்கு தேவையான தேவையற்ற பொருள் ரெண்டையுமே வடிகட்டிடும் மொத்தமாக, போங்கடா அப்படின்ட்டு. அப்புறம் 2வது குழல்களில் மீள் உறிஞ்சப்படுதல். தேர்ந்தெடுத்து மீள் உறிஞ்சுதல், தேவையானது தேவையில்லாம் அதை உறிஞ்சி எடுத்துரும். கிளாமருல் வடிகட்டுதல். 2வது குழல்களில் மீள் மீள்னா திரும்ப ரிட்டன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருது. இது பார்க்குது, ரத்தத்தை டெஸ்ட் பண்ணும். இது ரத்தத்தில் போதுமான அளவு குளுக்கோஸ் இருக்கா, இல்லை, உறிஞ்சிக்கோ. போதுமான அளவு அமினோ அமிலம் இருக்கா, அமினோ அமிலம் இது புரோட்டீன். ரத்தத்தில் போதுமான அளவு இருக்கா, இல்லை, உறிஞ்சிக்கோ. தேவையான அளவு அதுக்கு தெரியும் இவ்வளோ % தான் இருக்கணும்ன்ட்டு. விட்டமின் இருக்கா, இல்லை, உறிஞ்சிக்கோ. இல்லை விட்டமின் இருக்குது போதுமான அளவு, வேண்டாம் அப்படி வெளியில் போயிடு அப்படின்னு. சோடியம் பொட்டாசியம் எல்லாமே அதே கிடையாது. சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் ரத்தத்தில் போதுமான அளவு இருந்தால் விட்டுரும், போயிரு நீ வெளியில் அப்படின்னு. போதுமான அளவு இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், திரும்ப உறிஞ்சி இத்தனை % அத்தனை % மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது அப்புறம் நீர், தண்ணி அதே போல். இதெல்லாம் யார் செய்கிறா, கிட்னி. குழல்களில் சுரத்தல், அதெல்லாம் விட்டுருங்க, தேவையில்லை உங்களுக்கு. ஒரு ஆரோக்கியமான மனிதன் ஒரு நாளைக்கு 1 முதல் 2 லிட்டர் சிறுநீரை வெளியேற்றுகிறான். அவ்வளோதான். த நெஃப்ரான், அதாவது கிட்னி செல் இருக்கு இல்லையா, அவரோட அமைப்பு எப்படி இருக்குது பாருங்கள், சிக்கலாம். இது ஒரு செல்லு தான், இது அதோட ஃபங்க்ஷன்னால் அந்த மாதிரி மாறிடுச்சு. நெஃப்ரானோட அமைப்பு. ஓகே. இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக 2 மில்லியன் நெஃப்ரான்களை கொண்டு உள்ளதாம். 2 மில்லியன். 1 மில்லியன் அளவு 10 லட்சம். 2 மில்லியன் நெஃப்ரான்களை கொண்டுள்ளது. ஒரு நாளைக்கு 170லேருந்து 180 லிட்டரு ரத்தத்தை வடிகட்டணுமாமா. சிறுநீரகங்களான இரத்தத்தின் அளவில் 99% அளவை மீண்டும் உறிஞ்சி கொண்டு மீள் வழங்குகிறது. உறிஞ்சிருது, திரும்ப மீள் உறிஞ்சல் தான் என்ன பண்ணுது, போகுது. ஆமாம், 1% மட்டும் வடிக்கப்படுகிறது. கூழ்ம பிரிப்பு அல்லது செயற்கை சிறுநீரகம். என்னது அது, கிட்னி கெட்டு போச்சு, அப்போ இந்த கழிவுகள்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணுமா, அந்த கழிவுகள்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு செட்டப் தான் அது கூழ்ம பிரிப்பு. சரியா, செயற்கை சிறுநீரகம். அதுக்கு பேர், அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது, கூழ்ம பிரிப்பு, டயாலிசிஸ். இதுக்கு பேர் ஹீமோ டயாலிசிஸ். ஆமாம். அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லை, அதை விட்டுருங்க. முதல் சிறுநீரக மாற்றம்
54, 1954 ஜோசப் இ முரே அவர் தான் பண்ணுறாரு அந்த வேலையை. அண்ணன் தம்பிங்கள்டேருந்து ஒரு அண்ணன் தம்பி ரெட்டை குழந்தை, அவங்கள்டேருந்து ஒருத்தவங்க மாற்றி வச்சாங்களாம். அந்த ஆள் பேர் என்னவா, ரிச்சர்டு ஹெரிக்கு. இந்த மாற்றின டாக்டருக்கு பேர் ஜோசப் இ முரே. எந்த நாடு, அமெரிக்கா. எந்த வருஷம், 1954. அடுத்து மனித இனப்பெருக்க மண்டலம். இனப்பெருக்கம், அதோட இனத்தை விருத்தி செய்தல், அதான் இயற்கை நான் எல்லா உயிரினங்களும் கொடுத்துருக்குற வேலை. அதை மாதிரியே என்ன பண்ணணும், இன்னொன்று உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு போகணும். நம்மளது வந்துட்டு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய விலங்கு. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆண் இருக்கும் பெண் இருக்கும். ஏன் சார் ஆண் பெண் அப்படின்னாக்கா, இப்போ ஆண் பெண் இல்லை, ஆண் பெண் உருவானதுக்கு காரணமே தான். முதல்ல ஆண் கிடையவே கிடையாது, பெண் மட்டும்தான். பெண்ணு தான் மெயின், ஆண் சும்மா டுபாகூர். சரியா, இயற்கை தேவைக்காக ஆண்னு ஒன்று உருவாக்கி வச்சுருக்கு. எதுக்கு சார் அப்படின்னாக்கா, இப்போ பாக்டீரியா எடுத்துக்குவோம். பாக்டீரியா என்ன பண்ணுவோம், செல் பிரிதல் முறையில், சரியா, குரோமோசோம்லாம் பிரியும் ரெண்டாக, 2 செல்லாக உடஞ்சி இதே மாதிரி 2 செல் வந்துடும். அதுமாதிரி இதே மாதிரி 2 செல்லு வரும். இப்படி போயிட்டே இருக்கும். இந்த செல்லு எப்படி இருக்கோ, பாட்டி எப்படி இருந்தாலோ அது மாதிரி தான் கொள்ளு பேத்தியும் இருப்பாள். ஓகேவா. இப்போ இந்த பாக்டீரியா கொல்றதுக்கு ஏதோ வைரஸாக ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக கொண்டுருச்சு. இதோட இதெல்லாம் எப்படி செட்டப் எல்லாமே தெரியும் அதுக்கு. அப்போ அந்த பாக்டீரியா என்ன பண்ணால் ஈஸியாக அதோட வாரிசு எல்லாத்தையுமே காலி பண்ணிடும். அந்த வகை பாக்டீரியா எல்லாத்தையுமே ஈஸியாக கொண்டுரும். சரியா, அப்போ ஈஸியாக சாகக்கூடாது, காம்ப்ளிகேட்டடான அடுத்த வாரிசு இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிங்கிறதுக்காக உருவானது தான் அது ஆண் பெண் அப்படின்ற கான்செப்ட். பல செல் உயிரிகளை வரும். புரிஞ்சுதா. இதில் குரோமோசோம் எப்படி இருக்கும், சேம் ஒரே மாதிரி இருக்கும், எந்த மாற்றமும் இருக்காது. குரோமோசோம் இங்கே தாய் செல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கே செய் செல்லு. அதே இங்கே பால் இனப்பெருக்கத்தில் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன், ஆண் இன செல் பார்த்தோம் இல்லையா, அப்பாவோட விந்து, கேமிட். இன செல்லுக்கு பேர் கேமிட். கேமிட் தானே சொன்னோம். இப்போ அப்பாவோட ஒரிஜினல் செல்லு பார்த்தீங்க அப்படின்னா 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். 23 ஜோடி. அம்மாவோட ஒரிஜினல் செல், அவங்களோட உடம்பு செல் எடுத்து பார்த்தோம்னா அதுலேயும் 23 ஜோடி குரோமோசோம் இருக்கும். இப்போது ஆண் பருவம் அடைஞ்ச உடனே ஆண் இன செல் உருவாகும், கேமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் இன செல் உருவாகும். அப்போ அப்பாவோட செல்லிருந்து என்ன ஆகும், ஆண் இன செல், அதுக்கு பேர் தான் விந்து அப்படிம்பாங்க, கேமிட் விந்து. செல்லு தான் அது, வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் பார்த்தோம்னா இந்த பார்ட் மட்டும் வரும். ஒன்று மட்டும் இருக்கும், இந்த பாட்டு இருக்காது. அதேமாரி அம்மாவோடது, அவங்களும் பருவம் அடைஞ்சவுடனே பெண் இன செல் உருவாகும். சரியா, அது வந்து என்னது, அது ஒரு கேமிட்டு கருமுட்டை. இந்த பாட்டு மட்டும் இருக்கும், இந்த பாட்டு இருக்காது. 23 குரோமோசோமே அதே கதை தான். சரியா, அப்போ இது 2 சேரும். இதெல்லாம் வந்துட்டு டெம்பரவரியான செல்கள், முழுமையான செல்லும் கிடையாது, அதே மாதிரி நிலையான செல்லும் கிடையாது, டெம்பரவரியான செல்லு. 2 செல்லும் சேரும். சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா
அப்போ தான் புதுசாக ஒரு செல்லு ஃபார்ம் ஆகுது. அம்மா மாதிரி இருக்காது, அப்பா மாதிரி இருக்காது, ரெண்டு பேரோட கலவை. புரிஞ்சுதா? இப்போது எதுக்குன்னு புரிஞ்சுதா? இப்போது இந்த செல்லு மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்த செல்லை வந்துட்டு ஒரு மைக்ரோப்ஸ் உள்ளே பூந்து ஈஸியாக அட்டாக் பண்ணிடுச்சு. உடம்புல உள்ள எல்லா சொல்லியும் சொல்கிறேன், அதான் நோய் வாய் ஏற்படுறது. இந்த செல்லு மட்டும் இருந்ததுன்னா ஈஸியாக அட்டாக் பண்ணிடும். இவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ணிடுச்சு. சரி, இதை அட்டாக் பண்ணலான்னு போகும், இது வித்தியாசமாக இருக்கும். அப்போ அதை என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. இப்படி மைக்ரோப்ஸ்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இயற்கையாக உருவாக்குனது தான் என்னது, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸாக. அடுத்தது இப்போ இவங்களுடைய இது என்ன இருக்கும், அங்கே ரெண்டு பேர் இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் இருக்கும். இந்த ரெண்டு பேர் தாத்தா பாட்டி இவங்களுக்கு, அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் மிக்ஸ் ஆனது அங்கே. அடுத்து வரும்பொழுது இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அடுத்து 4வது 5வது தலைமுறைலாம் போய் பயங்கர காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ரெண்டு பேரோட கேரக்டரும் கலந்துருக்கும். சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், அதுக்கு இது ஒத்து வரும். மெயினாக நுண்ணுயிர்கள்டிருந்து காப்பாற்றிக்கணும், ஒரு காம்ப்ளெக்ஸ் செல் உருவாக்கணும். அதுக்காக தான் ஆண் பெண்ணுன்னு உருவாக்குது. இயற்கையை தான் உருவானுச்சிங்க. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், ஆண் பெருசா பெண் பெருசா? ரெண்டு ஈக்குவலா? பெண்ணு தான். பெண் இல்லைன்னா ஆணே கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ பெண் மட்டும்தான் இருந்துச்சு, அப்புறம்தான் ஆண். பெண்ணுக்கு தான் எல்லா திறமையும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயங்கர எல்லா மூளையெல்லாம் பயங்கரமாக வேலை செய்யும். நாமளாம் சும்மா ஆண்கள்லாம் செக் பண்ணி பாருங்கள். வெளியில் வேணாம் ஆம்பளோட முறுக்கி எடுத்துடலாம். அங்கே வீட்டில் போனோன்னா அம்மாக்கிட்ட போனோன்னா அப்பா சரண்டர் ஆகிடுவார். சொல்ல பண்ணி அதேமாரி ஏதாவது பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, போடான்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. இந்த காலம் பழைய காலம் இல்லை, சரியா? அதை அடக்கி வச்சுருந்தானுங்க. கொஞ்சம் அந்த கடவுள் பேரை சொல்லி அதை சொல்லி ஆணுக்கு பெண்ணை வந்து அடிமையாக்கி வச்சுருந்தானுங்க. சாஸ்திரம் சம்பிரதாயம் இது சொல்லுது அது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அதுக்கு நான் அடிமையாக வச்சிடக்கூடாது ஆணையும். ரெண்டு பேரும் ஈக்குவல். ஆனால் பயாலஜிக்கலாக பார்த்தோம்னா திறமை எல்லாமே லேடிஸ்க்கு தான். ஆனால் அங்கே எப்படி சொல்லி வச்சுருக்கானுங்க, லேடிஸ்க்கு எதுவுமே வராது, அவங்க சும்மா அப்படி இப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க, சரியா? இப்போ மாறிடுச்சு கொஞ்சம். தாத்தா பாட்டி கிளம்புனீங்கன்னா அது வேறு மாதிரி. இதுதாங்க இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அனைத்து உயிரினங்களும் முன்னிருந்த உயிரினத்திலிருந்து உருவாக்கப்படுகின்றன. ஆமாம் தானே? இனப்பெருக்கம் செய்யும் தன்மை உயிரினங்களில் மிக முக்கியமான அம்சங்கள். சொன்ன இல்லையா, இயற்கை கொடுத்துருக்க முக்கியமான வேலைன்னது அதை மாதிரியே இன்னொன்று உருவாக்கணும். அதான் இந்த செயல்முறை தனிப்பட்ட இனங்களை பாதுகாத்தலுக்கான நோக்கங்களை கொண்டுள்ளது. அந்த இனம் உருவான இனம் தொடர்ந்து இந்த பூமியில் இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் அதுக்கு பேர் தன்னிலை நீடித்திருத்தல். அதோட இனத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அடுத்து மனிதர்கள் தனித்துவ பாலிரு உடைமை உள்ளது. அதாவது ஆண்கள் உடல் வளர்ச்சி, வெளிப்புற பிறப்புறுப்புகள், இரண்டாம் நிலை பால் பண்புகள் ஆகியவற்றில் பெண்களை விட தெளிவாக வேறுபடுகின்றனர். ஆண் பெண்ணுக்கு தெளிவாக வேறுபாடு இருக்கா? தெளிவாக தெரியும். ஒரு சில உயிரினங்களில் தெரியாது, அப்படிலாம் சொல்கிறாங்க. இவ்வாறாக இனப்பெருக்கத்துடன் தொடர்புடைய அமைப்புகள் ஆண் மற்றும் பெண்களில் வேறுபடுகின்றன. ஆண் மற்றும் பெண்களின் இனப்பெருக்க அமைப்புகள் உள்ள பல்வேறு உறுப்புகள் முதன்மை மற்றும் இரண்டாம் பாலின உறுப்புகளாக வேறுபட்டு காணப்படும். பாலின உறுப்புல என்னது? முதன்மை உறுப்பு, இரண்டாம் நிலை உறுப்பு அப்படின்றது பாலின உறுப்புக்கள், சரியா? இனப்பெருக்கத்தில் ஈடுபடக்கூடிய உறுப்புகள். அதில் முதன்மை பாலின உறுப்பு, இரண்டாம் நிலை பாலின உறுப்பு. முதன்மை பாலின உறுப்புகளான பாலின சுரப்பிகள், பாலினம் சம்பந்தமான சுரப்பிகள் இருக்கும். சுரத்தல் அப்படின்னு பார்த்தோமா, ரைட். பாலின உயிரணுவை தயாரிக்கின்றன. பாலின கேமிட்ஸ் சொன்னோம் இல்லையா, கேமிட்ஸ் பாலின உயிரணு. நோட் பண்ணிக்கோங்க. பாலின சுரப்பிகள், சரி, பாலின உயிரணுவை சுரப்பது எது அப்படின்னு கேட்பாங்க. முதன்மை பாலின சுரப்பி. அதே போல்
பாலின ஹார்மோன்களை சுரக்கின்றன. யார்? முதன்மை பாலின உறுப்புகளான பாலின சுரப்பிகள் முதன்மையானவங்க. பாலின உயிரணுவை சுரக்கிறாங்க, பாலின ஹார்மோனை சுரக்கிறாங்க, தூண்டுதல் ஏற்படுத்துறது. சரியா? ஆமாம். இரண்டாம் பாலின உறுப்புகள் பிறப்புறுப்புகள் மற்றும் சுரப்பிகள் ஆகியல் அடங்கும். முக்கியமான கேள்வி, இது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. முதலாம் பாலின உறுப்பு எது? பாலின சுரப்பி. பாலின சுரப்பியோட வேலை என்ன? பாலின உயிரணுவை தயாரித்தல். சரியா? பாலின ஹார்மோன்களை சுரக்கிறது. அடுத்தது இரண்டாம் பாலின உறுப்பு பிறப்புறுப்புகள் அதில் அடங்கும். சரியா? சுரப்பிகள், அதில் ஒரு சில சுரப்பிகள்லாம் சுரக்கும், அவங்களாம் அதில் அடங்குவாங்க. அவை பாலின உயிரணுவினை கடத்தவும் இனப்பெருக்க செயலை நிகழ்த்தவும் உதவுகின்றன. எது? இரண்டாம் பாலின உறுப்புகள். இவை பாலின உயிரணுவையும் பாலின ஹார்மோன்களையும் உருவாக்குவதில்லை. யார்? இரண்டாம் பாலின உறுப்புகள். முதன்மை பாலின உறுப்பு தான் என்ன பண்ணுது? ஹார்மோனை, பாலின சம்பந்தமான ஹார்மோன், பாலின உயிரணு. அந்த கேமிட்ஸ் பார்த்தோம்ல, விந்து, கருமுட்டை, அவங்கள சுரக்கிறவங்க மட்டும்தான் முதன்மை பாலின உறுப்பு. அதை சுரக்க மாட்டாங்க. சரியா? மற்ற உறுப்புகள் இந்த சுரப்பிகளை கடத்தல், ஒரு சில சுரப்பிகளை உருவாக்குதல், அப்புறம் அவங்களெல்லாம் கடத்தல், ஒன்று சேர்க்கறது, இந்த வேலையெல்லாம் ஈடுபடுறது தான் யார்? இரண்டாம் பாலின உறுப்பு. இனப்பெருக்க பாலியல் உறுப்புகள் பாலியல் முதிர்ச்சி அடைந்த பின்னர் செயல்பட தொடங்குகிறது. அடலசன்ட் ஏஜ் தனியாக பாடமே இருக்குது, பார்ப்போம். ஒரு 8, 9, 10 வயசு வச்சுக்கோங்க. 10 வயசு வரைக்கும் 2 பேருமே குழந்தைங்க தான். ஆண் பெண் வேறுபாடு இருக்காது. சரியா? எந்த ஈர்ப்பு எதுவுமே இருக்காது. ஈர்ப்போ அல்லது வெறுப்போ அது மாதிரிலாம் இருக்காது. வெக்கம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. 2 பேருமே குழந்தை தான். சரியா? அந்த பாலின முதிர்ச்சி அடைதல் அங்கே போட்டிருக்கு பாருங்கள். 13லேருந்து ஆண்களில் 14 வயசில் ஏற்படும், பெண்களில் 11லேருந்து 13 வயசு. அப்போ தான் ஆண் ஆணாகவும் பெண் பெண்ணாகவும் மாறக்கூடிய ஸ்டேஜ். அப்போ தான் வேறுபாடெல்லாம் ஏற்படும். ஆண்களுக்கு தொண்டை கட்ட குரலாக வரும், அதெல்லாம். அதேமாதிரி தாடி வர்றது, இந்த முடியெல்லாம் வர்றதில்ல, அதெல்லாம் உருவாகும். இந்த வயது பருவமடையும் வயது. பூப்பேற்றி 2 பேர்த்துக்குமே தான், ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. பூப்பேற்றி பருவம் அடைஞ்சிட்டாங்க. பருவம் அடைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க? ஆண் இன செல்லை இவங்க உருவாக்க போகிறாங்க, பெண் இன செல்லை அவங்க உருவாக்க போகிறாங்க. 2 பேர்த்துக்குமே என்னது? பூப்பேற்றி இருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம்? சமூகத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் பூப்பேற்றி கொண்டாடுறோம், ஆண்களுக்கு இல்லை. அதில் சம்திங் இருக்குது. இந்த சமூகம் ஏதோ டுபாக்கூர் வேலை பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கணும். சரி. பாலியல் முதிர்ச்சியின் பொழுது ஹார்மோன் மாற்றமானது ஆண்களிலும் பெண்களிலும் ஏற்பட்டு அதன் விளைவாக 2ஆம் நிலை பாலியல் பண்புகள் உருவாகுது. 2ஆம் நிலை பாலியல் பண்பு சொன்னேன்ல, இப்போ தாடி வர்றது, கட்ட குரலாகிறது, அதெல்லாம். சரி. ஆண் இனப்பெருக்க மண்டலம். மனித ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் விந்தகம் முதன்மை இனப்பெருக்க உறுப்பு. விந்தகம், விரைப்பை. விந்தகம் மட்டும்தான் முதன்மை இனப்பெருக்க உறுப்பு. அங்கே தான் வந்து அந்த செல் உருவாகும். விந்தகம், விரைப்பை, இது சேமித்து வைக்கக்கூடிய பை. அடுத்தது விந்து நாளம். நாளம்னாக்கா அந்த இதை ட்ராவல் பண்ணுறவர். சிறுநீர் புறவழி குழாய், ஆணுறுப்பு, துணை சுரப்பிகள் ஆகியவை உள்ளன. விந்தகங்கள். ஆண்களில் வயிற்றறைக்கு வெளியில் ஒரு ஜோடி விந்தகங்கள் உள்ளன. இந்த விந்தகங்கள் ஆண் பாலின சுரப்பிகள் ஆகும். இதிலிருந்து ஆண் பாலின உயிரணு மற்றும் ஆண் பாலியல் ஹார்மோன்கள். நோட் பண்ணிக்கோங்க. ஆண் பாலியல் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரான், ஆண் பாலியல் ஹார்மோன். தூண்டுவர் ஹார்மோனை பற்றி சொன்னோம்ல, ஒரு உறுப்புக்களை வேலை செய்ய வைப்பார் அவர் தான். சரி. விந்தகங்கள் தான் எதை உற்பத்தி பண்ணுது? ஆண் பாலின உயிரணு, விந்து, ஸ்பெர்ம் இங்கிலீஷில். அதையும் ஆண் பாலியல் ஹார்மோன்கள்,
கேட்பாங்க. ஆண் பாலியல் ஹார்மோன் எதுன்னு கேட்பாங்க. கேட்டிருக்காங்க டெஸ்டோஸ்டிரான். நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு விந்தகத்தின் உட்புறத்தில் சுருட்டப்பட்ட நுண்குழாய்கள் அதிகமாக உள்ளன. அதெல்லாம் வேணால் விட்டுருங்க. விந்தகத்தில் காணப்படும் செர்டோலி செல்கள் வளரும் விந்தணுவுக்கு ஊட்டத்தினை உணவு அவர் தான் கொடுக்குறாரு. இது நோட் பண்ணிக்கோங்க. இப்போ விந்தக என்ன வேணாம், இந்த முதன்மை ஆண் பாலின உறுப்பு அவங்க யார் யாரை உற்பத்தி பண்ணுறாங்க? பாலின உயிரணு விந்து, அடுத்தது பாலின ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான், ரெண்டும். அவ்வளோதான். அடுத்தது விந்தணுவுக்கு ஊட்டம் வழங்கக்கூடிய செல் அது செர்டோலி. அவ்வளோதான். அடுத்து விரைப்பை. இது சேமித்து வைக்கிற இடம். ரைட். விரைப்பை. இவர் அந்த விந்தணு உயிரோடு வாழ்கிறதுக்கும் விந்தணு உருவாகிறதுக்கு தேவையான வெப்பநிலையை அவர் தான் கொடுப்பார். தெர்மோ ரெகுலேட்டர், வெப்ப சீராக்கியாக செயல்படுறார். யார்? விரைப்பை. நார்மல் பாடி டெம்பரேச்சரோட இது டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும், 1லேருந்து 3 டிகிரி செல்சியஸ். விந்து நாளம், விந்து வெளியேறக்கூடிய பைப்பு. அவ்வளோதான். அடுத்தது ஆண் இனப்பெருக்க அமைப்புடன் தொடர்புடைய இணை சுரப்பிகள். எதை சுரக்கிறாங்க? விந்துப்பை, புரோஸ்டேட் சுரப்பி, கோப்பர் சுரப்பிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளன. இந்த சுரப்பிகளில் சுரக்கும் திரவம் விந்தணுவுடன் இணைந்து விந்தணு இடம்பெயர்ந்து செல்லவும் அவற்றிற்கு ஊற்றமளிக்கவும் விளங்குகிறது. இந்த சுரப்பிகள் எந்த சுரப்பி? இணை சுரப்பி, அப்புறம் புரோஸ்டேட் சுரப்பி, கோப்பர் சுரப்பி. இங்கேருந்து ஒரு சில திரவங்கள்லாம் சுரக்குது. அவங்க விந்தோடு சேர்ந்து ட்ராவல் ஆவாங்க, விந்துக்கு ஊட்டம் அளிக்கிறாங்க, ப்ளஸ்ஸு விந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு உதவுறாங்க. யார்? இந்த சுரப்பிகள்லாம் இருக்குல்ல, அவங்க. அவ்வளோதான். போதும், இதே அதிகம். ஆணின் உடலில் ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. மிக சிறிய செல்லு விந்து. ஒரு சாதாரண ஆணில் வாழ்நாளில் 500 பில்லியன் விந்துக்கள் உருவாகின்றன. 500 பில்லியன். பட் பெண் அப்படி கிடையாது. வாழ்நாளில் மாதத்துக்கு ஒரு கருமுட்டை தான் உருவாகும். மாதத்துக்கு ஒரே ஒரு கருமுட்டை தான் உருவாகும். சரியா? அப்போ போட்டுக்கோங்க. 40 வயசு வரைக்கும் கருமுட்டை, 40-50 வயசு வரைக்கும் கருமுட்டை உருவாகும். மாதத்துக்கு ஒன்று. அவனை பார்த்துக்கோங்க. 10 வயசுலேருந்து 50, அப்போ 40 வருஷம். 40 வருஷம்னா எவ்வளவு? 40 × 12 எவ்வளவு? 4 2 8 480. வெறும் 480 கருமுட்டை தான் உருவாகும் பெண்கள். சரி. பெண் இனப்பெருக்க மண்டலம். அண்டகங்கள். பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் முதன்மையான பெண் இனப்பெருக்க மண்டலம் அண்டகங்கள். முதன்மை பாலின உறுப்பு அதுதான். அதுபோக கருப்பை குழாய், கருப்பை, யோனி குழாய் ஆகிய பகுதிகள். இந்த அண்டகத்தில் தான் கருமுட்டை உருவாகும். ஓகேவா? கருமுட்டை உருவாகி இருக்கும். அங்கேருந்து கருமுட்டை ட்ராவல் ஆகி எங்கே வரணும்?
கருப்பைக்கு வந்து நிற்கணும், வரணும். அப்படி கருப்பைக்கு அந்த கருமுட்டை வரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய குழாய் தானே அது கருப்பை குழாய். அடுத்தது யோனி குழாய். ஆண் விந்து இந்த வழியாக தான் போகும், யோனி குழாய் அதெல்லாம் சேர்ந்து. இப்படி யோனி குழாயிலேருந்து போய் அண்டகங்களில் இருக்கக்கூடிய கருமுட்டையோட அந்த விந்து சேர்ந்துருச்சின்னு வச்சுக்கோங்க. இது எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும், ரொம்ப முக்கியமானது. விந்து சேர்ந்துருச்சு, இதான் கருமுட்டை ஒன்று இருக்குது. விந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ப்ராப்பரான ஒரு செல் உருவாயிடும். அதுக்கப்புறம் ஒரு செல் உருவாயிருச்சு அப்படின்னாக்கா அது பல செல்லாக மாறி அம்மாவோட கருப்பை இருக்கு இல்லையா, அதில் பதிஞ்சிரும். கருப்பை அதில் பதிஞ்சிரும். சாதாரணமாக பெரியாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகுனாக்கா, மாதம் மாதம் கருமுட்டை ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகுனாக்கா, அம்மாவோட கருப்பை இருக்கு இல்லையா, அது பஞ்சு மாதிரி மெத்த மாதிரி ஒரு மெத்தையை உருவாக்கிக்கும். இப்போ நாம் பார்த்த மாதிரி விந்து வந்து சேர்ந்து புது செல் உருவாயிருச்சு அப்படின்னாக்கா அந்த மெத்தையில் வந்து பதிஞ்சு அதான் ஃபஸ்ட்டு வந்து நிறைய செல்லாக உருவாகி என்னது தொப்புள் கொடியா அதெல்லாம் உருவாக்கி நிறையா செல்லாக மாறி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு மேலே கவர்லாம் உண்டு பண்ணி ஒவ்வொரு உறுப்பாக தோன்றி வளர ஆரம்பிச்சிடும். 8லேருந்து 9 மாதம் வளர்ந்தோடனே வெளியில் ஒரு குழந்தை. ஓகேவா? ஒரு வேளை இந்த கருமுட்டையோட விந்து போய் சேரலை அப்படின்னா அந்த கருமுட்டைக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு 27 நாள் வெயிட் பண்ணும், எதுவுமே வந்து சேரலை. அப்போ அந்த கருமுட்டைக்கு ஆயுசு முடிஞ்சிருச்சு, இறந்தோன்னா கருமுட்டை வெளியேறும். அது ஒன்று தான் வெளியேறிடும், எங்கேயும் பதிஞ்சிருக்காது, எதுவும் பண்ணாது. அப்புறம் ஏன் சார் மாதவிடாய் ரத்தம் வருது அப்படின்னாக்கா, இந்த பஞ்சு மெத்தை உருவாக்குச்சு இல்லையா, அது ஹார்டாயிரும் அதுக்குள்ளே. அப்போ அந்த பஞ்சு மெத்தை என்ன பண்ணும்? க்ளீன் பண்ணிடணும். இந்த பஞ்சு மெத்தை தான் என்ன பண்ணும்? பிச்சுக்கிட்டு, அப்படி சதை தானே பிச்சுக்கிட்டு வரும், அதுதான் ரத்தம் வெளியேறது. பிச்சுக்கிட்டு வெளியேறினோடனே 3 நாள் 4 நாள் 5 நாள் ஆகும். ரெடி ஆனவுடனே அடுத்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். அடுத்து உடனே என்ன ஆயிரும்? திரும்பவும் அந்த கருமுட்டை உட்கார்ந்து கரு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? அங்கே திரும்ப அந்த குழந்தை வந்து பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக மீண்டும் பஞ்சு மெத்தையை உருவாக்கும். அடுத்த 2-3 நாளில் உருவாக்கிடும். புரிஞ்சுதா? அப்படி குழந்தை சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இயற்கை அம்மாவோட வயிற்றில் என்ன பண்ணுது? கருப்பையில் ஒரு பஞ்சு மெத்தையை மாதம் மாதம் உருவாகும். கரு ஃபார்ம் ஆகி அதில் போய் உக்காந்தாக்கா மாதவிடாய் நடக்காது. அதுதான் பஞ்சு மெத்தையில் குழந்தை ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம், பிரச்சனை இருக்காது. குழந்தை உருவாகலை, கருமுட்டை உருவாகலை அப்படின்னாக்கா அந்த இதுக்கு ஆடாயிரும். திரும்ப என்ன பண்ணும்? அதை அந்த பஞ்சு மெத்தையை தூக்கி போட்டு புதுசாக சாஃப்டான பஞ்சு மெத்தையை உருவாக்கிக்கும். இப்படி இந்த பஞ்சு மெத்தை வெளியேறதில்ல, அந்த குழந்தைய அடுத்த குழந்தைக்காக புது பஞ்சு மெத்தையை உருவாக்க, அதுதானே அது மாதவிடாய். அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். பிச்சுக்கிட்டு வரும், அப்போ என்ன பண்ணும்? பயங்கரமாக வயிறு வலிக்கும். அதை தாங்குற அளவுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும் இதை, என்ன இதெல்லாம் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் தெரியாத முட்டா பசங்க தான் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க? தீட்டு ஓரமாக போ, வீட்டில் வராத, தள்ளி வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் எல்லாம் மூட பழக்க வழக்கம். ஓகேவா? சரி. அண்டகங்கள், பெண்களின் ஓரிணை பாதம்படி அண்டகங்கள் கீழ் வயிற்று அறையில் சிறுநீரகங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது. சரிதான், இந்த அண்டகம் பாதம்படியில். சரியா? இதுதான் அந்த ஃபெல்லோபியன் குழல் அப்படிம்பாங்க, கருப்பை குழாய். இங்கே தான் கருமுட்டை உருவாகி வந்து இங்கே நிற்கும். விந்து வரணும், இதான் யோனி குழாய். இது வழியாக தான் விந்து ட்ராவல் ஆகி போகும். இதுதான் கருப்பை. இது போயிட்டு எந்த விந்து, லட்சக்கணக்கான விந்து போகும், கருமுட்டை ஒன்று தான். இந்த விந்து போய் நிறையா விந்து போய் அட்டாக் பண்ணும் ஒரு கருமுட்டையை. எந்த விந்து கருமுட்டையை திளைச்சிக்கிட்டு
அது உள்ளே போய் அதோட நியூக்ளியஸில் உள்ளே போய் இதோட குரோமோசோம் அப்படி ஃபிட் பண்ண வைக்கிறோ, குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் அங்கேருந்து ட்ராவல் ஆகி வந்து இங்கே மெத்த ரெடியாக இருக்கா, அங்கே உட்காந்துரும். இங்கே மெத்த ரெடியாக இருக்கா, அங்கே பதிஞ்சிரும். பதிஞ்சு அதோட என்னது தொப்புள் கொடி அதை தான் ஃபார்ம் பண்ணும். அம்மாவோட ரிலேஷன் உருவாக்கிக்கும். அப்போ தான் என்ன ரத்தத்துலேருந்து உணவு எடுக்க முடியும். உணவு எடுத்தால் தான் என்ன பண்ண முடியும், வளர முடியும். நிறையா செல்கள் அந்த வேலையை பண்ணும். இதுதான் அண்டங்கள் பெண் இனப்பெருக்க சுரப்பிகள் ஆகும். இனப்பெருக்க சுரப்பி அங்கே தான் என்னது கருமுட்டை சுரக்குது, ப்ளஸ்ஸு ஹார்மோன் சுரக்கும். இதிலிருந்து பெண் பாலின உயிரணு கருமுட்டை அல்லது அண்டம் மற்றும் பெண் பாலின ஹார்மோன்கள். ஆண் பாலின ஹார்மோன் என்ன, ஒன்றே ஒன்று தான். என்னது? டெஸ்டோஸ்டிரான். சரியா? இங்கே ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டிரான், 2 இவங்களுக்கு. கேள்வி கேட்டிருக்கான், அதை பார்த்துக்கோங்க. ரீசெண்டாக இப்போ உற்பத்தி செய்யப்படுகின்றன. ஒரு முதிர்ந்த அண்டகத்தில் பல்வேறு நிலைகளில் வளர்ச்சியடைந்துள்ள அதிகப்படியான அண்டங்கள் கருமுட்டைகள் காணப்படும். முதிர்ச்சி அடைஞ்ச அண்டகத்தில் கருமுட்டை அங்கே தான் உருவாகும். பெல்லோஃபியன் குழல், கருக்குழல், இவை கருப்பையின் இரு பகுதியிலிருந்தும் புறப்பட்டு இணையான குழல்களாகும். இக்குழலின் முனை பகுதியானது புனல் வடிவமுடையதாகும். விரல் போன்ற பிம்பேரியன் என்ற நீட்சிகளுடன் அண்டகத்தின் அருகில் அமைந்துள்ளது. இந்த பிம்பேரியன் அண்டகத்திலிருந்து வெளியான கருமுட்டையை எடுத்து பெலோபியன் குழலுக்குள் தள்ளுகிறது. இந்த பெலோபியன் குழல் இங்கேருந்து என்னாகும், ரெடியான கருமுட்டையை நிறையா இருக்கும். பிறக்கும் பொழுதே சின்ன சின்ன கருமுட்டை இருக்கும். கரெக்டாக அந்த 400 கருமுட்டை சொன்னோம் இல்லையா, அவ்வளோ இருக்கும். அதில் எது வளர்ச்சி அடைஞ்ச கருமுட்டையோ அதை தள்ளி விடும் உள்ள. அது வந்து இங்கே ரெடியாக இருக்குது. ஃபெலோபியன் குழாய். கர்ப்பப்பை. கர்ப்பப்பையானது ஒரு பேரிக்காய் போன்ற தசையாலான வெற்றிடம் உள்ள அமைப்பு. இது இடுப்பு குழிக்குள் அமைந்து காணப்படுகிறது. இந்த கர்ப்பப்பையானது சிறுநீர்ப்பை மலக்குடலுக்கு இடையே உள்ளது. மலக்குடல் சிறுநீர்ப்பைக்கு. கருவின் வளர்ச்சியானது கர்ப்பப்பையின் உள்ளே நடைபெறுது. இங்கே தான் நடக்கும். ஒரு செல் வந்து உட்காந்து கர்ப்பப்பையின் குறுகலான அடிப்பகுதியானது கர்ப்பப்பை வாய் செர்விக்ஸ் என அழைக்கப்படுது. இது யோனி என்ற பகுதிக்குள் செல்கிறது. கர்ப்பப்பையின் குறுகிய பகுதி இதான் யோனியில் வந்து சேரும். இது வழியாக தான் விந்து போகணும். யோனி குழாய். கர்ப்பப்பையானது யோனி என்று அழைக்கப்படும் வெற்றிட தசையாலான குழாயை சுருங்க துவங்குகிறது. இந்த கருப்பை வாய் மற்றும் வெளிப்புற பிறப்புறுப்பு அது வழியாக தான் குழந்தை பிறக்கும். இங்கே இருக்கு இல்லையா, இங்கே உருவான குழந்தை இப்படி வந்து யோனி வழியாக தான் வெளியில் வரும். அதான் பிறப்புறுப்பு. இப்பகுதி விந்துக்களை பெறுகிறது. அந்த பகுதி தான் விந்துக்களை. குழந்தை பிறப்பின் பொழுது பிறப்பு கால்வாயாகவும் மாதவிடாய் ஓட்டத்திற்கான பாதையாக இருக்கிறது. தனி யூரின் ட்ராக் தனி, இது வேறு. பிறப்புறுப்பு வேறு, அந்த ட்ராக் தனி. முடிஞ்சிருச்சா பாடமே? ஓகே. கருமுட்டை தான் மனித செல், மிகப்பெரிய மனித செல். மிக சிறிய மனித செல் எது? விந்து. கருமுட்டை தான் பெருசு. அவ்வளோதான். அந்த பாடத்தை முடிச்சிடலாம். கீழ்காண்பவற்றில் எது உமிழ்நீர் சுரப்பி இல்லை? மனிதனின் இரைப்பையில் பெரும்பாலும் செரிப்பவை டேஸ் ஆகும். இரைப்பையில் இரைப்பையில் என்ன சொல்கிறான்? இரைப்பையில் இதில் எதுவுமே சுரக்காது. தப்பு. ஆப்ஷன் இல்லை. மூச்சுக்குழலின் துளைக்குள் உணவானது நுழைவதை தடுப்பது. குரல் வலை மூடி. பித்தநீர் டேஸ் செரிக்க உதவுகிறது.
செகண்டுக்கு புரோட்டீன் இருக்கும். புரோட்டீனா? ஆமாம் சார். இறைப்பை இல்லையா? ஆமாம் சார். பெப்சின் இருக்கு சார். பெப்சின் வந்து சொன்னால புரோட்டீன் வந்துட்டு. பெப்சின் புரோட்டீனா? சரி சரி. பெப்சின்னு பெப்சின் வந்து இறப்பை சுரப்பிகள் ஒன்று இருக்கு சார். சரி. அது வந்து புரதத்தை வந்து செரிக்கும் சார். இப்போ பெரும்பாலும் செரிப்பைகளை வந்து புரதம் செரிப்பவை. ரைட், ஓகே. புரோட்டீன். வெரி குட். அடுத்தது யார் பேசுனது ஆன்லைனில்? ஆன்லைன் யாருமா பேசுனீங்க? சரி. சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு கீழ்கண்டவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லை? வெரி குட். ஆண்களின் சிறுநீரையும் விந்தையும் கடத்துவதற்கு பொதுவான பாதை டேஸ். ஆமாம், சரியா? அது ஆண்களுக்கு விந்தியும் இதையும் கடத்துறதுக்கு ஒரே பாதை தான் இருக்கும். பெண்களுக்கு வேறு, சிறுநீருக்கு வேறு ட்ராக்கு. ஆமாம், இதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வேறு ட்ராக். கீழ்காண்பவற்றில் எது பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் காணப்படாது? வெரி குட். 3 இருக்கும். சிறுகுடலோடு இரைப்பை இணையும் பகுதி டியோடினம். முன் சிறுகுடலா? சி வடிவத்தில் இருக்குமா? உமிழ் நீரோடு உணவினை கலக்குவதற்கு பயன்படும் தசையாலான உணர்வு உறுப்பு எது? கல்லீரலால் சுரக்கப்படும் பித்த நீர் தற்காலிகமாக டேஸில் சேமிக்கப்படுகிறது. பித்தப்பை, கால் பிளேடர். உணவு பாதையில் மிகவும் நீளமான பகுதி சிறுகுடல். லைஃப்பில் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இப்படிலாம் நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாம் அப்படின்னு. அப்போ நோய் வருதுன்னா என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம். அப்போயும் முடியாதப்ப என்ன பண்ணலாம்? டாக்டர்கிட்ட போகலாம். அங்கே போனாலும் அவன் சொல்கிறது அப்போ தான் அவனுக்கு புரியும். இல்லை ஏதோ ஊசி போடுறான், மாத்திரை தூங்கிறோம் அப்படின்னு வந்துட்டு. ஊசியை டுபாக்கூர் தெரியுமா? நல்ல டாக்டர் வந்து ஊசி போடவே மாட்டான். ஊசியில் ஒன்றுமே இல்லை, ஏமாத்து வேலை. மாத்திரை இருக்குல்ல, அதில் தான் வேலையே இருக்குது. மனித உடலாக நிறைய பேர் ஊசி போடலான்னு அந்த டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. அவர் ஊசியே போட மாட்டேங்கிறாரு. மனித உடலானது டேஸ் வெப்பநிலை இயல்பாக செயல். பெண்களின் உடலில் உள்ள மிகப்பெரிய செல் கருமுட்டை. இங்கிலீஷில் என்ன? ஓவலா? ரெண்டு பேத்துக்குமே கேமிட்ஸ். விந்து சைக்கோட்டு எப்போனாக்கா ஃபார்ம் ஆன ஒன்றா தான் அதுக்கு பேர் சைக்கோட். என்னது சொல்கிறது? கரு முட்டைனா கரு உருவானதுக்கப்புறம் அது சைக்கோட்டாக மாறிடும். கரு முட்டை கிடையாது, சரியா? அண்டம் கருமுட்டை. அது ஒரே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். புரிஞ்சுதா? ஒரு 23 ஒரு 23 தான் இருக்கும், அவ்வளோதான். கருமுட்டை செல்லாக ஃபார்ம் ஆயிடுச்சுல, அதுக்கு பேர் தான் சைக்கோட். எடுத்து பாருங்கள். அடுத்தது சரியா தவறா? இரைப்பையில் பார்க்கலாமா? சரி, நீங்கள் ஓவம். ஓகேவா? மிகப்பெரியது எது? ஓவம். ரெண்டையும் ஆனால் கேமிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இனசெல் கேமிட்ஸ் இனசெல் தான். அதுவும் விந்து இனசெல், இதுவும் இனசெல், சரியா? தனித்தனியாக சொல்லணும். பெண்ணோட இனசெல் வந்துட்டு ஓவம், ஆணோட இனசெல் வந்துட்டு ஸ்பெர்ம், சரியா? விந்து கருமுட்டை இங்கிலீஷில். அது ஃபஸ்ட்டு செல்லு ஃபார்ம் ஆகுதுல, ப்ராப்பரான உயிரணு, அதான் ஃபஸ்ட்டு செல்லு. ஆணுது சேர்ந்து ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பேர் தான் சைக்கோட். இரைப்பையில் காணப்படும் நைட்ரிக் அமிலம் உணவில் உள்ள நுண்ணுயிர்களை கொள்கிறது. கரெக்டா? என்னது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்.
செரிமானத்தின் பொழுது புரதங்கள் அமினோ அமிலங்களாக உடைகிறது. சரியா? சரி. கிளாமருலார் வடிநீரில் அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், ஹார்மோன்கள், உப்புகள், குளுக்கோஸ் மற்றும் தேவையான பொருட்கள் காணப்படுது. வடிகட்டிடும். ஆமாம், கரெக்டு தான். எங்கே? சட்னியில். சரி, கிட்னிலையா? கிட்னியில். அடுத்தது தோல், நுரையீரல், பெருங்குடல், சிறுநீரகங்கள், நம்ம ஏன் வெள்ளையாக தானே அரிசிலாம் சாப்பிட்றோம், ஆனால் கழிவு ஏன் மஞ்சளாக வருது? பித்த நீர் கலந்து. ஓகேவா? சிறுநீரகங்கள் வழியாக யூரியா வெளியேற்றப்படுகிறது. கரெக்டா? யூரியா ஒரு நச்சுத்தன்மையுடைய பொருள். இரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக யூரியா குவிந்தால் இறப்புக்கு வழிவகுக்கும். சரி, தவறா? இரு பாலினங்களிலும் பாலின சுரப்பிகள் இரட்டை வேலையை செய்கின்றன. பாலின சுரப்பிகள் முதன்மை பாலியல் உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. இரட்டை வேலையை செய்தா? ஆமாம், இரட்டை வேலை தான். ஒன்று அந்த ஸ்பேமு கருமுட்டையை உருவாக்குறது, இன்னொன்று ஹார்மோன் உருவாக்குறது. பாலின சுரப்பிகள் முதன்மை பாலியல் உறுப்புகள் என அழைக்கப்படுகிறது. கரெக்ட். ரைட், பிரேக் எடுத்துக்கோங்க.